نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق الله العظيم. அல்லாஹுவின் பேரருளால் 14 தராவீகும் 19 ஜுஸுவும் நிறைவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் கிருபையால் இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களிலே சூரத்து நமுல் எறும்பு சூறா என்று ஒரு அத்தியாயம். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஆட்சிகள் சம்பந்தமாக நிறைய வரலாற்று செய்திகள் அந்த சூறாவுக்குள்ளே இருக்கிறது. அது நமக்கான ஒரு செய்தி. திருக்குர்ஆனில் மந்திர சொல், முஸ்லீம்களின் முதன்மை சொல், குர்ஆன் எல்லா இடங்களிலேயும் சொல்லி துவங்கக்கூடிய எல்லா காரியத்திற்கும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு துவங்குகிறேன் என்று இதற்கு மிகச்சரியான அர்த்தமாகும். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இந்த உலகத்தில் முதலில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தியவர்கள். நமக்கு தெரியும், ஹுதுஹுது பறவை ஒரு சபா நாட்டின் பக்கம் போய் அங்கு இருக்கக்கூடியவர்கள் சூரியனை வணங்கக்கூடியவர்கள் என்று சொல்லி கடைசியாக வந்து சொன்னதும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊருக்கு, அந்த சூரியனை வணங்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு நான் நபி என்றும் ஓரிரை கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று சொல்வதற்காக வேண்டி அவர்களை அழைப்பதற்காக பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்கிற கடிதத்தை எழுதி அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய அழைப்பை பல்கிஸ் அம்மா அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். கடைசியாக அந்த பிஸ்மில்லா அந்த அரசியை மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரையும் முஸ்லீமாக மாற்றிய வரலாறு என்பது இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா நம்லிலே பார்த்தோம். ஒரே ஒரு பிஸ்மில்லா என்பது அல்லாஹுவினுடைய பெரும் அருள்கொடைகளை இந்த பூமிக்கு கொண்டு வந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தது, பிஸ்மில்லாவுடைய வரலாறு என்ன என்பது குறித்து நாம் யோசித்தால், நாயகம் நபியாக வருவதற்கு முன்பு அரபுலகத்திலே அரபுகள் பிஸ்மிக்கல்லாஹும்ம என்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதற்கும் அதே வார்த்தை தான், பிஸ்மிக்க உன்னுடைய பெயரை கொண்டு, அல்லாஹும்ம அல்லாஹுவே உன்னுடைய பெயரை கொண்டு துவங்குகிறேன் என்றுதான் இதற்கு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்ததற்கு பிறகு கூட பிஸ்மிக்கல்லாஹும்ம என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு பெருமானாருக்கு நபியாக்கப்பட்டு வகி வருகிற போது ஹூது என்கிற சூரா இதற்கு முன்னால் ஓதப்பட்டு விட்டது. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வெள்ளப்பிரளயம், அவருடைய கப்பல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அந்த சூறாவிலே வருகிறது. கப்பல் புறப்படுவதற்கு தயாராக இருக்கிற போது அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், இர்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி வ மஜ்ரேஹா வ முர்சாஹா ஃப இன்ன ரப்பி லகஃபூருர் ரஹீம். இந்த கப்பலில் நீங்கள் ஏறி பிரயாணம் செய்யுங்கள், உங்கள் சார்ந்தவர்களை இந்த கப்பலில் ஏற்றிக்கொள்ளுங்கள், இந்த கப்பல் பயணிக்கட்டும், பிஸ்மில்லா அல்லாஹுவின் பெயரை கொண்டே இது செல்லட்டும், அது அல்லாஹுவின் பெயரை கொண்டே போய் அடையக்கூடிய தூரத்தை அடையட்டும் என்று நூகே நீங்கள் சொல்லி இந்த கப்பலை புறப்படுங்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய உத்தரவு வந்தது. இந்த செய்தி குர்ஆனிலே வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த ஆயத்து வந்தபோது பிஸ்மிக்கல்லாஹும்ம என்கிற வார்த்தையை விட இங்கே பிஸ்மில்லா என்கிற வார்த்தை வந்திருக்கிறது. இதுவும் அல்லாஹ்வுடைய பெயர் தான். ஆகவே அந்த வார்த்தையை விட இந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஈர்ப்பாக இருந்ததால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா என்கிற வார்த்தையை எடுக்க சொன்னார்கள். இனிமேல் பிஸ்மிக்கல்லாஹும் என்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், பிஸ்மில்லா என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பனு இஸ்ராயில் என்கிற ஒரு சூரா, கஹ்ஃப் சூராவுக்கு முந்திய சூரா இறக்கப்பட்டது. அதில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது, குலிதுல்லாஹ அவிதுர் ரஹ்மான், நீங்கள் அல்லாஹுவை அல்லாஹ் என்றும் அழைக்கலாம் அல்லது ரஹ்மான் என்றும் நீங்கள் அழைக்கலாம். அல்லாஹும் ரஹ்மானும் நீங்கள் இந்த ரெண்டில் எதையாவது ஒன்று சொல்லி அழையுங்கள் என்ற போது பெருமானார் ரஹ்மான் இது நல்ல வார்த்தையாக இருக்கிறதே என்று சொல்லி பிஸ்மில்லா என்கிற வார்த்தையோடு அர் ரஹ்மானை சேர்த்தார்கள். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் என்கிற வார்த்தை தான் இருந்தது.
அதற்கு பிறகு இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா நம்ல் என்கிற வார்த்தை, அந்த சூரா இறக்கப்பட்ட போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பற்றி பேசிக்கொண்டு இறைவன் இன்றைக்கு ஓதப்பட்ட வசனம் இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த வார்த்தை வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையில் ரஹீமையும் சேர்க்க சொன்னார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த வார்த்தைக்கு பிறகு எதுவும் தேவையில்லை, இது முழுமையாக அல்லாஹ்வுடைய உத்தரவு, இது இப்படியே பிஸ்மில்லாவாக இது தொடங்கட்டும் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் இம்ரிஇன் தி பாலின் லா யப்தஉ பிஸ்மில்லா ஃபஹுவ அப்தர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த காரியமாக இருந்தாலும் ஆரம்பிக்கிற போது பிஸ்மில்லா சொல்லுங்கள். எந்த காரியத்தில் நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் வைக்கிறீர்களோ ஃபஹுவ அப்தர், அது பரக்கத்தற்றதாக தனித்தாக விடப்படுகிறது. அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது அருள் வளங்கள் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் கூட அவுது பில்லாஹ்வை தொடர்ந்து பிஸ்மில்லாஹ்வை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் உணவருந்துகிற போதும் சரி, செருப்பணிகிற போதும் சரி, இஸ்லாத்தில் எந்த காரியமாக இருந்தாலும் அதில் நீங்கள் பிஸ்மில்லாஹ்வை விட்டு விடாதீர்கள். அப்படி விட்டு விடுகிற போது அதிலே பரக்கத்திலிருந்து அது எடுக்கப்பட்டு விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் எப்போதும் வீட்டை விட்டு வெளியே போகிற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் அவனுடைய தவக்கலை கொண்டு அவனிடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டு நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், அவனே பொறுப்பு என்று சொல்லி யார் இந்த வார்த்தையை சொல்லி புறப்படுவாரோ ஒரு மலக்கு அவரிடத்தில் நெருங்கி வருகிறார். அல்லாஹு அந்த மனிதனுக்கு இப்படி சொல்லுகிறான். அந்த வார்த்தை நமக்கு கேட்காமல் போனாலும் இது உண்மை. ஹுதீத குஃபீத்த ஒகீத்த, உனக்கு எந்த காரியத்திற்கு வேல்வரி பாடுகிறாயோ ஹுதீத்த, உனக்கு அது வழிகாட்டப்படும். குஃபீத்த, இந்த வார்த்தையை கொண்டு அந்த காரியம் உனக்கு போதுமாக்கி வைக்கப்படும். ஒகீத்த, உனக்கு இந்த காரியம் முடிந்து வருகிற வரை உனக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று அந்த மலக்கு இந்த மூன்றுக்கும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். போகிற காரியம் செழிப்பாகும், அந்த பிஸ்மில்லாவை கொண்டு அது லேசாகும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எல்லா துவாவிலேயும் பிஸ்மில்லாஹ் என்கிற வார்த்தை இடம்பெற வேண்டும் என்பது பெருமானாருடைய வார்த்தை. கழிவறைக்கு போறதுக்கு முன்னாடி கூட, நீங்கள் கழிவறைக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு முன்னாடி ஹதீஸில் வருகிறது, பிஸ்மில்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லிக் கொள்ளுங்கள். எப்படி என்றால், சத்ரு மா பைன அயூனில் ஜின்னி உராத்தி பனி ஆதம், ஆதமுடைய மகனுக்கும் ஜின்களுக்கு மத்தியில் ஆதமுடைய மர்மஸ்தானங்களை மறைக்கக்கூடிய திரையாக ஆகிவிடுகிறது. எது? இதா தகல அகதுகுமுல் ஹலா, எவர் ஒருவர் பைத்துல் ஹலாவுக்கு நுழைவதற்கு முன்பு ஐயகூல பிஸ்மில்லா, பிஸ்மில்லா என்கிற வார்த்தையை சொல்லுவாரோ, இந்த வார்த்தை அவருடைய மானத்தை ஷைத்தானை விட்டும் மறைத்து விடுகிறது. அதுக்கு பிறகுதான் அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் என்கிற வார்த்தையை சொல்லி கொண்டு போக வேண்டும். ஒரு பிஸ்மில்லாவை கழிவறைக்குள்ளே சொல்லக்கூடாது. வெளியில இருந்து பிஸ்மில்லாவை சொல்லியதற்கு பிறகுதான் துவாவை ஓதிக்கொண்டு நுழைய வேண்டும். அப்படி நுழையக்கூடியவருடைய மானமும் ஜின்களுக்கு மத்தியிலே திரையாக அது பாதுகாப்பு தரப்படுகிறது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் இருந்தபோது ஓதி பார்ப்பதற்காக வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து உடல்நிலை சரியில்லை என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொன்னார்கள். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தருகிறேன், அதை ஓதி கொள்ளுங்கள் என்று ஓதி மட்டுமல்ல ஓதியும் ஊதி விட்டார்கள். மலக்கின் தலைவர் ஜிப்ரீல், பிஸ்மில்லா, முதல் வார்த்தை அப்படித்தான் வருது, பிஸ்மில்லா அர்கீக, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன். மின் குல்லி ஷையின் யுதீக, ஒவ்வொரு நோவினை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு உங்களுக்கு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் வ ஹாசிதின், இன்னும் கெட்ட ஒவ்வொரு நஃப்ஸ் ஆன்மாக்களின் தீங்கை விட்டும், கண் திருஷ்டியின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரருடைய தீங்கை விட்டும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு உங்களுக்கு நான் ஓதுகிறேன். அல்லாஹு யஷ்ஃபீக, அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை தருவான். பிஸ்மில்லாஹி அர்கீக, அல்லாஹ்வின் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு நான் ஓதி பார்க்கிறேன் என்கிற இந்த வார்த்தையை ஓதினார்கள். பெருமானாருக்கு அது சரியாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நீங்கள் ஓதி பார்ப்பதற்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது சஹீஹுல் முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கிறது. இந்த ஓதி பார்க்கிறதுனுடைய முதல் வார்த்தையே பிஸ்மில்லா. இந்த வார்த்தை தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை.
அதிகமாக வலி இருக்கிறது, என்னுடைய உடம்பெல்லாம் வலிக்கிறது என்று ஒரு சகாபி சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலி இருக்கிற இடத்திலே கை வைத்துக் கொள்ளுங்கள், பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீமை 3 தடவை ஓதிக் கொள்ளுங்கள், நான் இப்போது சொல்லுகிற இந்த வார்த்தையை 7 தடவை ஓதிக் கொள்ளுங்கள், அது எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை கொண்டு கட்டுப்படுத்தும் என்று சொல்லி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் 3 தடவை ஓதச் சொல்லிட்டு அவுது பில்லாஹி வ குத்ரத்திஹி வ மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், இதை 7 தடவை ஓதிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வினுடைய பெயரை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், வ குத்ரத்திஹி வ இஸ்ஸத்திஹி, அவன் கண்ணியத்தை கொண்டும் அவனுடைய சக்தியை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர், இன்னும் நான் பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வலியை விட்டும் தீங்கிலிருந்து எல்லா விதமான தீமையிலிருந்தும் யா அல்லாஹ் உன் பெயரை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுங்கள். அது எவ்வளவு பெரிய வலியாக இருந்தாலும் உங்களுக்கு மாற்றப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை துவங்கினாலும் சரி, எதை விஷயங்களை கொடுத்தாலும் சரி, வாங்கினாலும் சரி, பிஸ்மில்லா என்கிற இந்த வார்த்தை முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பரக்கத்தின் நுழைவாயில். அது ஒரு அற்புதமான மந்திர சொல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வீட்டிலே பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழையப்படுகிறதோ, எந்த வீட்டிலே பிஸ்மில்லாஹ் சொல்லி வெளியேற்றப்படுகிறதோ, அங்கே ஷைத்தான் சாப்பிடுவதில்லை, தங்குவதில்லை, உள்ளே நுழைவதில்லை, அவனுக்கு அது தடுக்கப்படுகிறது என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹ்வுடைய சிறப்பு குறித்து சொன்னார்கள். குர்ஆனுடைய எந்த சூறாவை துவங்கினாலும் தௌபா சூறாவை தவிர்த்து எல்லா சூறாக்களிலும் பிஸ்மில்லாஹ் இல்லாமல் கிடையாது. குழந்தைகள் பேச துவங்குகிற போது முதல் தடவையில் நீங்கள் பிஸ்மில்லாஹ்வை கற்றுக் கொடுங்கள். அந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அந்த குழந்தைக்கு எல்லா கல்வி ஞானத்தையும் அந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கும் என்பது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். பிஸ்மில்லா இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரக்கத்தினுடைய மந்திர சொல்லாகும். தொடர்ந்து பயன்படுத்துவோம். வாழ்க்கையில் இருக்கும் வரை இறக்கும் வரை பிஸ்மில்லா ஒரு மனிதனை எப்போதும் அது உயர்த்தும், அது செழிக்க வைக்கும் என்பது இந்த உம்மத்திலே அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான சொல். இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த தராவியின் தொழுகையில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இந்த ஒரே ஒரு பிஸ்மில்லாவை கொண்டு ஒரு நாடு முஸ்லீமாக்கப்பட்டது என்கிற வரலாறு நாம் திருக்குர்ஆனிலே பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் பிஸ்மில்லாவை பயன்படுத்துகிற நற்சமூகமாக அல்லாஹ் எல்லோரையும் ஆக்குவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.